ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் காபத்துல்லாவுக்கு வந்தாங்க இல்லையா, நமக்கு இது வரலாறு தெரியும் இல்லையா. காபத்துல்லாவுக்கு வந்தாங்க, உள்ளே போய் 2 ரக்காத் தொழுகணும்னு ஆசைப்பட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற மனிதர் முடியாது அப்படின்ட்டு சாவியை கையில் வச்சுட்டு திறக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உஸ்மான், இன்னைக்கு சாவி கொடுக்க மறுக்கிற, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ உன் கையில் இருக்கக்கூடிய சாவி என் கைக்கு வரும். சாவி உன் கையில் வச்சுட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறல்ல, 2 ரக்காத்துக்கு கூட காபத்துல்லாவுடைய கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி நீ உறுதியாக நிற்கிறல்ல, இந்த சாவி ஒரு நாள் என் கைக்கு வரும். அப்படி வரும் பொழுது நான் விரும்பியவருக்கு இந்த சாவியை நான் கொடுப்பேன், நீ குறித்து வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் சில காலகட்டத்தில் மக்கமா நகரம் தன் கைக்குள் வர வேண்டும், அந்த ஆதிக்கம் தன் கையில் வர வேண்டும் என்பதை அங்கிருந்து திட்டமிடுறாங்க.